ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிஃபன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா EC3401, அதாவது நெட்வொர்க்ஸ் அண்ட் செக்யூரிட்டி சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து எப்போதும் 5 யூனிட்டில் நம்ம எந்தெந்த மாதிரி எது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து வந்து முடிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தியரி தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளாவே எழுதினாலே அதில் உள்ள டயக்ராம்ஸு இதெல்லாம் நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாலே இந்த சப்ஜெக்டில் ஒரு நல்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா OSI மாடல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் வந்து நான் இப்போ சொல்கிற கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக எந்தெந்த கொஷின் கேட்க அதிக சான்சஸ் இருக்கோ அது எல்லாம் தான் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்மெட்டில் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்தடுத்த இது நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு கம்மியான டைம் இருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றா முடிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து OSI மாடல் அதை வந்து பார்த்துருங்க. அடுத்தது வந்து TCP/IP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது ரெண்டும் ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ OSI மாடலில் அந்த லேயர்ஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதே மாதிரி இதுக்குமே வந்து லேயர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டினை கண்டிப்பாக வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன், எரர் கரெக்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நீங்கள் சிம்பிளாக பார்த்தா போதும். அதுக்கப்புறம் ப்ளூடூத்து, WLAN, அதாவது ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இது வந்து அதாவது ப்ளூடூத்லாம் நமக்கு வந்து தெரியும், நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதேமாதிரி ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அதாவது இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அப்போ வந்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். ஸோ எங்கே வந்து இந்த இன்டர்நெட் இது வந்து போகுது அந்த மாதிரியான டயக்ராம்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு எந்த சர்வருக்கு போகுதா, சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு போகுதா, அந்த மாதிரி வந்து டயக்ராம் இருக்கும். ஸோ அந்த டயக்ராம்லாம் பார்த்து நீங்கள் வந்து ஈஸியாக அதை நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் ஆகும். ஸோ ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் WLAN, அப்புறம் ஈத்தர்நெட் வந்து 802.3 இந்த ஈத்தர்நெட் வந்து இதையும் வந்து பார்த்துருங்க. ஸோ நான் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். ஏன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருங்க. இந்த ப்ளூடூத்து அப்புறம் அந்த WLANலாம் வந்து நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது பார்ட் சியில் கேட்குறதுக்கு. பட் வந்து பார்ட் சி எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 இதுலேயுமே பார்த்தது வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக தான் கேட்குறாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ப்ளூடூத் WLANலாம் வந்து கடைசியாக நீங்கள் கூட அது படிச்சிக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஈஸியாக வந்து எழுதிடலாம். அதுமாரி ஈத்தர்நெட்டை வந்து முன்னாடியே வந்து படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் எரர் டிடெக்ஷன், கரெக்ஷன் 3த்தையும் பார்த்துட்டு ஈத்தர்நெட் பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் ப்ளூடூத் WLAN வந்து முடிச்சிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயர் அண்ட் இட்ஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் லேயரில் அதில் வந்து ப்ரோட்டோகால்ஸில் வந்து ICMP, MIP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மொபைலு அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ மொபைல் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் அந்த மாதிரி இந்த ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உள்ளது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரோட்டோகால் அதை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது யூனிட் 2ல் IPv4 அண்ட் IPv6 வந்து அட்ரஸிங் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் என்னென்ன டெஃபினேஷன் பார்த்துட்டு கம்பேரிசன் பார்த்துட்டு கடைசியாக டிரான்சிஷன், அதாவது ஒன்றுமே இல்லை, IPv4லேருந்து IPv6ஓட டிரான்சிஷன் எப்படி வந்து மாறுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது அந்த 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் கொடுத்துருக்க இல்லையா, அது ரெண்டுத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து, அதாவது ஒரே இதாக படிச்சுட்டு, ஏன்னா நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் லேயர் பாருங்கள். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அதனோட ப்ரோட்டோகால்ஸ்லாம் வந்து பார்த்துங்க. அவ்வளோதான். ஸோ யூனிட் 2 அவ்வளோதான். அதுக்கப்புறம் யூனிட் 3 வந்து பார்க்கலாம். யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிடுங்க. அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற இது ஆர்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாருங்க. ஃபஸ்ட்டு UDP அண்ட் TCP, அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங் இருக்குது பார்த்தீங்களா, சர்வர் ப்ரோக்ராமிங் சர்வர் அது. ஸோ அந்த இது அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அது போக UDP-யாக இருக்கட்டும், இந்த காங்கேஷன் கண்ட்ரோல் அண்டு அவாய்டன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா UDP அண்ட் TCP வந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளைண்ட் சர்வர் ப்ரோக்ராமிங் முடிச்சிங்க. அதை அந்த ப்ரோக்ராமிங்னா அது கான்செப்ட்ஸ் தான் அது. ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காங்கேஷன் கண்ட்ரோல் அண்ட் அவாய்டன்ஸ் நார்மலாக சிம்பிளாக பார்த்துட்டு
கடைசியாக டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் இது அதையும் வந்து பார்த்துருங்க. அது போக வந்து இதில் பேசிக் டாபிக்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ப்ளூடூத் விளான்லாம் பார்த்தோமோ அதேமாதிரி டிஎன்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன டைப் இருக்குது, WWW அதனால நம்ம யூஸ் பண்ணுறது தான். நம்ம யூஸ் பண்ணுற அந்த இன்டர்நெட் அந்த வெப்சைட்டில் அந்த WWWனா என்ன எக்ஸ்பான்ஷனு, அது எது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதேமாதிரி HTTP அதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து எலக்ட்ரானிக் மெயில், இமெயில் அதுவுமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தான். நீங்கள் வந்து படித்து கொஞ்சம் ரொம்ப கண்டினியூஸாக படிக்கிறீங்க, தியரி கொஷின் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ளூடூத், இந்த WWW, HTTP, இமெயில், விளானு இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சைடில் வந்து முடிச்சிருங்க. ஆனால் மெயினான இம்பார்ட்டன்ட் சொல்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர் பண்ணிடுங்க. அதுக்கு அவ்வளோதான் யூனிட் 3ல. அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பார்க்கலாம். யூனிட் 4ல் வந்து பார்த்தோன்னாக்கா OSI ஏற்கனவே பார்த்த அந்த மாடலில் அதிலே வந்து செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்புறம் என்கிரிப்ஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ், என்கிரிப்ஷன் என்னென்ன நடக்குது அதில் உள்ள ப்ராசஸ் வந்து பார்க்கணும். அப்புறம் RSA அல்காரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு யூனிட் 4ல். ஸோ RSA அல்காரிதம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹேஷ் ஃபங்க்ஷனு. ஸோ ஹேஷ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து செக்யூர் ஹேஷ் அல்காரிதம், அதுக்கப்புறம் DSAனா ஒன்றுமே இல்லை, டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்துக்கலாம். அல்காரிதம்ஸுங்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு RSA அல்காரிதம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஹேஷ் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் OSIயில் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு என்கிரிப்ஷனும் அந்த ப்ளூடூத்து அந்த மாதிரியான டாபிக்ஸ் மாதிரி தான் இதுவுமே இருக்கும். ஸோ என்கிரிப்ஷனும் நீங்கள் வந்து கடைசியாக வந்து கூட அதாவது அதை நீங்கள் ஒரு நார்மலாக படித்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் என்கிரிப்ஷன்லாம். ஸோ அதை வந்து நீங்கள் கடைசியாக முடிச்சிக்கலாம். ஆனால் அது ரொம்ப சிம்பிளானது தான். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கிறதா இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஹேஷ் ஃபங்க்ஷன் நான் சொன்ன RSA அல்காரிதம் பார்த்துட்டு ஹேஷ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அதில் அந்த செக்யூர் ஹேஷ் அல்காரிதம், அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம் இதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து யூனிட் 4ல் இருக்குது. யூனிட் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இதோட இன்ட்ரோடக்ஷன் டு பிளாக் செயின் டெக்னாலஜினா நமக்கு வந்து சிலபஸ் இதிலே இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பிளாக் செயின் டெக்னாலஜி நீங்கள் மேலோட்டமாக வந்து பார்த்துருங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் சேனல் அட்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. சைட் சேனல் அட்டாக் அந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து சேனல் அட்டாக்ஸ் வந்து பார்த்துங்க. அதில் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்பிளிட்ல கூட நமக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துருங்க. அப்புறம் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி அதுவுமே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அதையும் வந்து பார்த்துருங்க. அப்புறம் ஹார்ட்வேர் ட்ரோஜன்ஸ் அந்த மாதிரி, அதாவது ஹார்ட்வேர் செக்யூரிட்டி, ஹார்ட்வேர் ட்ரோஜன்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்க வேண்டியது பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் சேனல் அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி. டைம் இருந்தால் ட்ராஜன்ஸையும் வந்து பார்த்துருங்க. ஏன்னா ரெண்டுமே செக்யூரிட்டினாலும் அந்த ட்ராஜன்ஸ்லேருந்து அந்த செக்யூரிட்டி எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இப்போ யூனிட் 5ல் இந்த 4 கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு முழுசாக வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொன்ன ஆர்டரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவு அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிடலாம். நல்ல ஸ்கோருமே வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிங்கன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இதனுடைய மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் யூனிஃபன் கம்யூனிட்டி அப்படின்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் நான் என்னோட யூசர் நேம் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலில். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பர்சனலாக வந்து நீங்கள் வந்து கான்டாக்டும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நம்ம இது பண்ண வேண்டாம். டைம் கம்மியாக இருந்தாலும் கூட நம்ம வந்து சிம்பிளாக இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டயக்ராம் இருந்தால் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கிட்டாலே இந்த இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.